வணக்கம், என் பேர் மஞ்சுநாத். நாகரெட்டிப்பாளையம், நல்லூர் போஸ்ட், ஒசூர் தாலுகா, கிருஷ்ணகிரி மாவட்டம். நாங்கள் ஒரு 15 வருஷமாக தோட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் எங்கள் அப்பா இருந்தப்போ மறுபடி நாங்கள் பிஸ்னஸ் ஃபீல்டுக்கு வந்து அதில் கொஞ்சம் ஜேசிபி எல்லாம் வச்சு, ஜேசிபி காடி டிப்பரை வச்சு ரொம்ப அதில் டென்ஷன்ஸ் அதிகம், ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம், டிரைவர்ஸ் ப்ராப்ளம். அதனால் நம்மளுக்கு ஒரு ஷெட் இருந்துச்சு. நம்மளுக்கு இது அதில் லாஸ், இதில் பிஸ்னஸ் கூட நல்ல இது பட்டு மலரில் நல்ல வருமானம் இருந்தால இன்னும் ஒரு ஷெட்டு போட்டு ஒரு 17 ஏக்கர் தோட்டம் பண்ணிட்டு நாமள இதே தொழிலில் நல்லா போயிட்டு இருக்குது. நம்ம கொள்ளு 2 வாட்டி போடுறோம். மழை காலத்தில் மாட்சாணி ஒரு வாட்டி போட்டு கொஞ்சம் நல்லா குவாலிட்டி நல்லா இலை வர மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். தோட்டத்துக்கு வந்து கொள்ளு போட்டால் பாரு, இந்த தரமான மண் பாரு, இப்படி மெதுவாக நல்லா ஸ்மூத்தாக லேண்டு நல்லா இதுக்கு வருவானா, அதுக்கு உண்டான இலை வந்து அதுக்கு நல்லா வரும். என் தம்பி வேணுகோபால், நம்மளுக்கு 16 ஏக்கர் தோட்டம் இருக்குது. நம்மளது வந்து 10 அடி ஸ்பேஸிங்னால எங்களுக்கு வந்து டிராக்டரில் கலப்பு ஓட்டுறதுனால நம்மளுக்கு வந்து லேபர் காஸ்ட்டு கம்மியாகுது. நான் தம்பி 2 பேர் தான் ரொம்ப தோட்டம் வேலை பார்த்துக்கிறது. நம்மள ஒரு கிராப்க்கு வந்து அம்மோனியம் சல்பேட்டு, சிங்கோ சல்பேட்டு, பொட்டாசு மிக்ஸ் பண்ணி ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 150-160 கிலோ நம்மளே எரு இது போடுறோம். நம்மளோட தோட்டம் வந்து இலை வந்து நல்ல குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மள முயற்சி பண்ணுறோம். இந்த தண்ணி வந்து ட்ரைனேஜ் வாட்டரு தண்ணி இங்கே வசதி இல்லாமதுனால நாங்கள் இதை எடுத்துன்னு வந்து தோட்டத்துக்கு விட்டுருக்குறோம், மல்வாரிக்கு. ஆனால் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் போட்டு 25 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நாங்கள் 2 ஃபார்மர் போட்டிருக்குது. சார், நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து ட்ரிப் கொடுத்துருக்க சப்சிடியே, அதனால் நம்மளுக்கு தோட்டத்துக்கு வந்து ட்ரிப் தண்ணி தான் பாயும் சார். நம்மளு இந்த குச்சி கட் பண்ணுறதுக்கு சிக்கச்சர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதனால் நம்மளுக்கு வேஸ்ட் வராமல் இலை வந்து நல்லா வரும். நம்மளுக்கு குச்சி ஹைட்டு எதுக்கு வைக்கிறோம்னா நம்மளுக்கு வந்து இலை கட் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது. நம்மளுக்கு வந்து பேக் பெயின் வராது. மெயினாக மழை வந்தால் இது வந்து இலை வந்து மண் ஏறாமல் இருந்தால் ஹைட்டு நல்லா லீஃப் நல்லா வரும். நாங்கள் வந்து ஒரு ஷெட்டில் வந்து 600 முட்டை வளர்க்குறோம். இப்போ 2 ஷெட்டு இருக்குது. அதனால் வந்து 2 ஷெட்டு பொறுத்த 1500 முட்டை மாதம் வளர்க்குறோம். ரெண்டு அளவு வந்து 80க்கு 25, சுற்று தாவரம் வந்து 15 அடி சுற்று தாவரம் இருக்குது. நாங்கள் வந்து டிஸ்இன்ஃபெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ப்ளீச்சிங் ஃபஸ்ட்டு 1 டைம், அப்புறம் வந்து ஷெட்டு ஒரு வாட்டி கழுவிட்டு இந்த வாட்டி ப்ளீச்சிங்கு லைம் மிக்ஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து இன்னும் 3 டேஸில் பூச்சி வரும்போது அஸ்திரா அடிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளே உள்ளே பூச்சி வைக்கிறோம். நாங்கள் ஒரு நாளைக்கு 2 ஃபீடிங் பிடிக்கிறோம் சார். பூச்சி காலையில் 6 மணியில் வந்து ஃபஸ்ட் ஃபீடிங்கு, சாயந்தரம் வந்து 5:30 மணிக்கு ஒரு ஃபீடிங்கு. பெட் வந்து 8 ஸ்டெப்பு. இந்த ஷெட்டில் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்மளுக்கு டெம்பரேச்சரு, ஹியூமிடிட்டி மெயினாக கரெக்டாக இருந்தால் பேட்ச் வந்து திறமையாக வருது. மெயின் அது பார்த்து இந்த ஷெட்டு பொறுத்து நம்மளுக்கு வென்டிலேஷன் மெயின். பெரிய பூச்சி ஆனால் நல்லா வந்து வார்ம்ஸ் நல்லா வரும். எங்கள் அம்மா, என் தம்பி, நாங்கள் சின்ன பூச்சிலேருந்து நாங்கள் பார்த்துக்கிறோம். பெரிய பூச்சி ஆனால் அப்புறமா லேபர் வச்சுட்டு நாங்கள் ஓனாக பண்ணுறது. 2 ஷெட்டில் ஓனாக பண்ணுறோம். அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 ஷெட் இருக்குது. மாதம் வந்து 2 ஷெட்டில் 5 லட்சம் வருது.
செலவு ஒரு 2 லட்சம் போனால் ஒரு நம்மளுக்கு ஒரு 3 லட்சம் மிச்சம் ஆகுது. நாமளும் அதை வச்சுட்டு ஒரு காரு நம்ம கொஞ்சம் லேண்ட் வாங்கி நம்மளும் கொஞ்சம் எல்லாம் செலவு போய் எல்லாம் நாமளும் போயிட்டுருக்குது. அக்ரிகல்ச்சர் பொறுத்தவரைக்கு நல்ல ஆதாயம் இருக்குது. வேறு எது டென்ஷன் இல்லாமல் நம்மளுக்கு வாழ்க்கை நல்லா போகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. நம்ம செரிகல்ச்சர் இஸ் நம்பர் 1.